ஹாய் கைஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு. அந்த மெகா ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் எந்தெந்த பிளேயர் எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க டீம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட் பிளேயிங் லெவன் இந்த பிளேயரில் எடுத்து அவங்க பிளேயிங் லெவலில் போட்டாங்கன்னா வெறித்தரமாக இருக்கும். அடுத்த 3 வருஷத்துக்கு மும்பை இந்தியன்ஸை கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு பிளேயர் எடுத்து போட போகிறோம். இதனோட ப்ரிடிக்ஷன் மட்டுமே நீங்களும் உங்களோட ப்ரிடிக்ஷனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸில் வந்து ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் எடுத்து ரொம்ப நல்லா இருக்குன்றதை பார்க்கலாம். ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குன்றது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா பக்காவான கன்னான ரிட்டர்ன்ஸும் போட்டாங்க. 5 பேருமே கண்டிப்பாக பிளேயிங் ஆடிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயிங் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்குமா. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பார்ட்னர் வேணும். ரோஹித் சர்மா பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இசான் கிஷனை திருப்பி எடுக்கலாம், டிகாக்கு திருப்பி எடுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே என்னை கேட்டால் ஃபில் சால்ட் மட்டும் மும்பை இந்தியன்ஸ் எடுத்து போட்டாங்கன்னா ஓப்பனிங் சும்மா வெறித்தரமாக இருக்கும். ரோஹித்துமே ஃபஸ்ட் பால் தான் அடிப்பார், ஃபில் சால்ட்டுமே ஃபஸ்ட் பால் வந்து அடிப்பார். ஃபில் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 to 5 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபில் சால்ட் எடுத்து அந்த இடத்துல கீப்பர் ஆப்ஷன் முடிஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஒரு பெரிய பை இசான் கிஷன் டிக் அது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான பிளேயர்ஸுக்கு போகிறத விட ஃபில் சால்ட் மாதிரி ஒரு 4-5 கோடி எடுத்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட ஒப்பீனியன். இப்போ நான் டாப் 4 சொல்கிறேன் பாருங்களேன். ரோஹித் சர்மா ஓப்பனிங், அவரோட பார்ட்னர் வந்து ஃபில் சால்ட், நம்பர் 3 ஸ்கை, நம்பர் 4 வந்து திலக் வர்மா. டாப் 4 சும்மா விருத்தமாக இருக்குது. 5 ஆடுறதுக்கு இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வேணும். என்ன கேட்டால் நம்பர் 5க்கு கண்ணை முடிந்து மேக்ஸ்வெலுக்கு போயிடலாம். 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் மும்பையோட ஹோம் கிரவுண்டான வான்கேட் ஸ்டேடியத்தில் தான் 200 அடிச்சார் மனுஷன். மும்பை வான்கேட்டை வச்சு மேக்ஸ்வெல் நல்லா சூட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 200 அடிச்சிருக்காரு, நல்லா கான்ஃபிடண்டாகவும் இருக்கும். அது இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ் டீமாக இருக்கட்டும், மேக்ஸ்வெலுக்கு ரொம்ப சூட் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியன். மும்பைக்கு மட்டும் ஒரு பேருக்கு மேக்ஸ்வெல் எடுத்துட்டாங்க. மும்பை மட்டும் மேக்ஸ்வெல் எடுத்துட்டாங்க. நம்பர் 5 போட்டாங்கன்னா டாப்பு சும்மா வெறித்தனமாக இருக்கும். நீ நினச்சி பாருங்க, ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா, அவரோட பார்ட்னர் ஃபில் சால்ட்டு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல். சும்மா 5 பேர் சும்மா வெறித்தனமாக இருக்கும். கூட 2 ஓவருமே போடுவார். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் செம்மையாக செட்டாக இருந்தோடுது. அப்புறம் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. டாப் 6 பாருங்கள். ரோஹித் சர்மா, ஃபில் சால்ட்டு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா. டாப் 6 இதுதான்டா கடப்பாரன்ற மாதிரி இருக்கும். மேக்ஸ்வெல் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அப்புறம் நம்பர் 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் நான் சொல்லுவேன். அவர் யாருன்னா யான்சன். ரீசெண்டாக கூட இந்தியாவோட பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் கலக்குனாரு, பேட்டிங்லேயும் மனுஷன் 7 அடிக்கு எங்கடா ஆள் கிட்டக்கறிக்காம பேட்டு மட்டும் பக்கத்தூர்லேருந்து வருன்ற மாதிரி மனுஷன் யான்சன் போட்டு பேட்டிங்லேயும் கலக்கிட்டாரு. மும்பை மட்டும் யான்சன் எடுத்தாங்கன்னா அவங்க டீமே வெறித்தனமாக நினச்சி பாருங்க. 7 வரைக்கும் பேட்டிங் இருக்கும். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆடுவார், யான்சனும் ரொம்ப சூப்பராக பேட்டிங் ஆடுவார், பவுலிங்குமே 4 ஓவர் ரொம்ப சூப்பராக போடுவார், பவர் பிளேலையும் போடுவார், டெத் ஹவுஸ்லையும் போடுவார். யான்சன் மும்பை இந்தியன்ஸுக்கு சரியான பிக்காக இருப்பார். மினிமம் ஒரு 8 கோடி மேலே கண்டிப்பாக போவார். 8 கோடி போனாலும் சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யான்சன் எடுத்துட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். நம்பர் 7 வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் இருக்குது. நம்பர் 7 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. யான்சன் பவர் பிளேலையும் போடுவார், டெத் ஹவுஸ்லையும் போடுவார்னா ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 8 வந்து இன்னொரு ஃபாரினர் சொல்லுவேன். ஃபாரின் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் சாண்டர் மீன். அதிகமாக போனால் சிஎஸ்கே பிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே குஜராத்தை பிட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆனால் மும்பை நடுவில் பூந்து சாண்டர் எடுத்துட்டாங்கன்னா நம்பர் 8 சாண்டர் ஆடானா 4 ஓவரும் போடுவார், பேட்டிங்கும் நல்லா கிளாஸி ஆடுவார். அதிகம் விக்கெட்ஸ் எடுக்காட்டுமே அவர் நல்லா ஒரு சைட் கண்ட்ரோல் கொடுப்பாரு. மும்பை இந்தியன்ஸ் வந்து அதிகமாக ஸ்பின்னர்லாம் தான் போன சீசன் தத்து அடிச்சாங்க. அவங்க அசரங்கா மாதிரி பவுலர்ஸுக்கு போகிறதுக்கு போல சாண்டர் எடுத்தாங்கன்னா பவுலிங்கும் 4 ஓவர் போடுவார், பேட்டிங்கும் கொஞ்சம் கிளாஸி ஆடுவார். என்ன 4 பிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யான்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டர். இந்த 4 பேர் எடுத்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக ஆயிடுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். இந்த 4 பேர் தவிர்த்துட்டு அடுத்து நான் சொல்ல போகிற பிளேயர் மட்டும் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கப்படிக்கிறது யாரையுமே தவிர்க்க முடியாது. அது எந்த பிளேயர் கேட்டிங்கன்னா நட்ராஜன் அதிகமாக போனால் 6 கோடி தான் போவார். ஒரு பேருக்கு யோசிச்சு பாருங்கள். மும்பை மட்டும் நட்ராஜன் எடுத்துட்டாங்கன்னா பும்ரான் நட்ராஜன் காம்போ டெத் ஓவர்ஸில் மும்பை அடிச்சிக்கவே முடியாது. 2 நட்ராஜன், ஒரு 2 பும்ரா, ஒரு 2 நட்ராஜன், ஒரு 2 பும்ரானா பேட்ஸ்மேன் என்ன தான் பண்ணுவாங்க? இந்த பவுலர் விட்டு அந்த பவுலர் அடிக்கலாமா, அந்த பவுலர் விட்டு இந்த அடிக்கலாம்னு ஒரு சாய்ஸே கிடையாது. ஏன்னா 2 பேருமே யாக்கோர்ஸ் வெறித்தனமாக போடுவாங்க. 2 பேருமே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. டெத் ஓவர்ஸில் பும்ரா அடிக்கிறதும் கஷ்டம், நட்ராஜன் அடிக்கிறது கஷ்டம். ஒரு பேருக்கு மும்பை இந்தியன்ஸ் மட்டும் நட்ராஜன் எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அடுத்த நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் சொல்கிறது நடந்தால் நடக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் மட்டும் நட்ராஜனை எடுத்துட்டாங்கன்னா அடுத்த 3 சீசனில் கண்டிப்பாக 2 சீசன் மும்பை தான் கப்படிப்பாங்க. இது கண்டிப்பாக கேரண்டி நீங்கள் எழுதி கூட வச்சுங்க. ஏன்னா பும்ரா நட்ராஜன் காம்போ சும்மா ஒரு வெறித்தனமாக காம்போவாக இருக்கும். 2 பேருமே டார்கெட் பண்ண முடியாது. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். எனக்கு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் மிஸ்டர் ஸ்டார்க்கு, ஹேசல் அந்த மாதிரி பவுலர் போகிறக்குள்ள ஃபெர்கியூசனுக்கு போகலாம். ஃபெர்கியூசன் பேஸ் பிரைஸ் 2 கோடிக்கு எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிக விலைக்குமே போக மாட்டார். வான்கேட்டை பிச்சு வந்து ஒரு ரா பேஸ் போகிற பவுலர் வந்து அது தேவைப்படலாம். அதுக்கு வந்து ஃபெர்கியூசன் எடுத்து வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா சாய்ஸாக இருக்கும். ஒரு பேக்கப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ நான் என்னோட மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துன்னா ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா, அவரோட பார்ட்னர் ஃபில் சால்ட், நம்பர் 3 வந்து சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 வந்து திலக் வர்மா, நம்பர் 5 மேக்ஸ்வெல், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 யான்சன், நம்பர் 8 வந்து பார்த்துட்டிங்கன்னா
நம்பர் 8ல் சாண்டர், நம்பர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா, நம்பர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜன், நம்பர் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட் ஆடலாம் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹெவி ப்ரைஸ் 4 to 5 கோடிக்குள்ளே போவார். ஆனால் அதுக்குள்ளே கிடச்சாங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஷார்ட் டீம் பண்ணாங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஒரு 4 to 5 கோடியில் அன்சுல் கம்போஜ் கிடச்சி மும்பை இந்தியன்ஸ் ஷார்ட் டீம் பண்ணாங்கன்னா மும்பையோட பேசட்டாக பார்த்துங்க. இந்தியன் பேசட்டாக கூட பார்த்தீங்கன்னா பும்ரா, நட்ராஜன், அன்சுல் கம்போஜ் சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஹார்திக் பாண்டியா 4 ஓவர் போடுவார். மும்பை இந்தியன்ஸ் கையில் எடுக்க முடியாது. இதுதான் guys என்னோட ட்ரீம் பிக் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். நான் என்னோட பிளேயிங்லேயுமே சொல்லிட்டேன். நான் என்னோட ட்ரீம்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? அது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த சிஎஸ்கே பற்றி வீடியோ வரும், அடுத்த ஆர்ஜி பற்றி வீடியோ வரும். அதெல்லாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.